அவதார் 3 ஒரு காலத்துல ஃபியூச்சர் சினிமாவை தன்னுடைய சினிமால காட்டி உலகத்தையே ஆச்சரியப்படுத்துற ஜேம்ஸ் கேமரான் அவர்கள் இப்போ அவதார் அந்த பிரான்சைஸ்ல பாத்தீங்கன்னா மணி டெக்னாலஜி அப்புறம் ஒரு ஸ்கேல்குள்ளேயே வந்துட்டு மறுபடியும் சுத்திட்டு இருக்காரோ அப்படின்னு வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்குது. ஜாக் ஷுலி மற்றும் நெய்த்ரி இவங்களுடைய பையன் இறந்ததுக்கு அதுக்கப்புறம் படம் வந்துட்டு பிக்கப் ஆகும் நம்ம நினைச்சோம். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான வார் சீன்ஸ், 3D ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை தொடர்ந்து வர்ற சில சடங்கு சீன், இப்படி வந்துட்டு படம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷனுக்குள்ளேயே வந்துட்டு மறுபடியும் சுத்திட்டு இருக்கு. அவதார் பிரான்சைஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் விசஸ் டிசாஸ்டர், மனுஷன் விசஸ் வந்துட்டு பேண்டோரா இல்லை வந்துட்டு அங்கே இருக்கிற மனிதர்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு பேசுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வந்து சில பாலிடிக்ஸ் வந்துட்டு பேசுறது, அது வந்துட்டு கருத்தியல் ரீதியாக வந்துட்டு கருத்தாகவே வந்துட்டு பேசப்பட்டுட்டே இருக்கிறது தான் வந்துட்டு படத்தினுடைய மைனஸ். ஸ்பைடருங்கிற கேரக்டர் மனுஷங்களையும் நேவியும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப அருமையாக வந்து இருக்குது. சில இடங்களில் காமிக்கலாகவும் இருக்குது, சில இடங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது, சில இடங்களில் வந்துட்டு ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொஸ்டின் எல்லாம் வைக்குது. ஸோ ஸ்பைடர் இஸ் அ மேஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் அப்கிரேட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது நேவிக்குழு ஒன்று வருது, அதாவது அந்த ஆஷ் பீப்புள், அப்புறம் ஓனன் சாப்மேன் அவங்கள வந்துட்டு வேறாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அவங்க போர்ஷனில் வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு ஆக்ஷன் செட் பீஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. மிலிட்டரிசம் உடைய கிரியேட்டிவிட்டி, அதை வச்சு எப்படி இந்த பேண்டாராவை அழிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போடுற ஸ்கெட்சு, அதை வந்துட்டு பேண்டாராவில் இருக்கிறவங்க எப்படி முறியடிக்கிறாங்க, சில ஃபியூச்சரிஸ்டிக்கான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்னை வச்சு சில விஷயங்கள்லாம் இதில் நடக்குது. துப்பாக்கியில் வந்து எனக்கு இடி வரவை அப்படின்னு சொல்லிட்டு சில டைலாக்ஸ், சில போர்ஷன்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அது பேண்டாரோ அப்படிங்கிற உலகம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப சத்தமாக இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது. ஸோ இந்த நீளமாக இருக்குங்கிறதுலே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அடங்கிடும். அந்த நீளம் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். 3 மணி நேரம் 10 நிமிஷம் நினைக்கிறேன். ஒரு அழகான விஷயம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் அதுக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு சொன்னால் தான் அது வந்துட்டு அழகாக தெரியும். அழகு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனால் அந்த அழகே வந்துட்டு என்னடா இது அப்படிங்கிற ஒரு சலிப்பை தட்டிடும். அதுதான் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் மைனஸாக வந்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் இந்த அவதார் 3 என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவதார் 1ல் வந்துட்டு ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இப்படிப்பட்ட உலகத்தை இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கனவுல மட்டுமே பார்த்து கற்பனை செஞ்சுட்டு இருந்த மக்களை வந்துட்டு பார்த்து வாயடைக்க வச்சாரு தன்னுடைய டெக்னாலஜி மூலயமா. கிட்டத்தட்ட டைட்டானிக்கும் அவதாருக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷ கேப்பு. ஸோ அந்த 12 வருஷ கேப்புக்கு ஒருத்தான படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 நினைக்கிறேன், 13 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு படம் கொடுத்தாரு. ஒரு வேர்ல்டு வந்துட்டு ரொம்ப அழகா எவ்வளோக்கு எவ்வளோ அதோடைய உச்சத்தை காட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வரப்போ வே ஆஃப் வாட்டரில் வந்துட்டு விஷுவலில் வந்துட்டு அவர் மிரட்டிட்டாரு. ஆனால் டியூரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அதை மறக்கடிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னதான் டெக்னாலஜி ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிருந்தாலும் அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போகிற அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு கிரியேட்டிவாக வந்துட்டு அவர் எவ்வளோ சிந்திச்சு வந்துட்டு சூப்பராக பண்ண முடியுமோ சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. பட் ஒரு படமாக பார்க்குறப்போ வந்துட்டு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எப்படி வந்துட்டு ஒரு படத்தை தூக்கி நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து செகண்ட் பார்ட்டில் இருந்துச்சு. தேர்ட் பார்ட்லேயும் அதே கருத்து தான் கண்டினியூ ஆகுமோன்னு வந்துட்டு எனக்கு தோணுது. வே ஆஃப் வாட்டரில் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் காட்டிட்டார். ஓகே, இதில் வந்துட்டு ஃபயர் அண்ட் ஆஷில் வந்து ஆடியன்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, ஓகே ஃபயரை வச்சு இவங்க வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா அங்கே வந்து வேற ஒரு விஷயமா இருந்தது. வே ஆஃப் வாட்டருடைய ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் அவதார் 3 அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் வந்துட்டு விஷுவலாக உங்களுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு கொடுக்கும். முடிஞ்சால் வந்துட்டு இந்த ஐமேக்ஸ் 4DXல வந்துட்டு நீங்கள் போய் பார்க்குங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு 800, 900, ஈவன் 1000 கூட இந்த படம் வந்துட்டு ஒர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அவதார் 3 என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பட் படமாக எமோஷ்னலாக எப்படி எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு போக போக தான் தெரியும். கண்டிப்பாக கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு உச்சம் வச்சுருப்போம் பார்த்துருக்காங்களா, அந்த கலெக்ஷன் வந்து இந்த படம் கண்டிப்பாக டச் பண்ணிடும். பட் ஒரு படைப்பாக பார்க்குறப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வேற என்ன ஒண்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க்.